எனக்கு பரம்பரை நகைய கொடுத்திருக்காங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆனா ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்குங்க. நானும் எதிர்பார்க்கல தேவி. அம்மா இவ்வளவு தூரம் மாறி இருக்காங்கன்னு நினைச்சு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில வரும்னு நான் கற்பனை பண்ணி கூட பார்க்கலங்க. குடும்ப பாரம்பரிய நகை கொடுத்த பிறகு அத்தை என்ன முழு மனசோட ஏத்துக்கிட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றேங்க. ஆமா தேவி, நாம பட்ட வேதனை கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். சத்யா பணக்கார பொண்ணு, எப்பவுமே அம்மா கிட்ட ஏட்டிக்கு போட்டியா பேசுவா. ஆனா நீ அமைதியா சாந்தமா அவங்க சொல்ற பேச்சுக்கெல்லாம் ஈடு கொடுத்து சாதுவா இருக்க. இந்த குணம் அம்மாக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? இங்க வாங்க, பக்கத்துல வாங்க. நான் வர மாட்டேப்பா. எனக்கு உன் மேல கோவம். ஏன் மேலயா? என்ன கோவம்? நாள நகை கேட்கலையே, அத்தை தானே நகை கொடுத்தாங்க. ஏய், நான் அத சொல்லல. நீ அம்மா கூட மட்டும்தான் செல்ஃபி எடுத்துப்பியா? ஏன் கூட எல்லாம் எடுத்துக்க மாட்டியா? என்னங்க நீங்க செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு எல்லாம் நான் ஓத்தான ஆளா? ஏய் தேவி, நீதாண்டி என் உலகம். செல்ஃபி? சரி, அப்ப செல்ஃபி எடுக்கலாம். நீ சொன்ன மாதிரியே நம்ம மகன் வரப்போற நேரம் எல்லாமே நல்லபடியா பாசிட்டிவா நடக்குது இல்ல? மகன் இல்ல, மக. நீ அன்னைக்கு மகன் தானு சொன்ன. ஏன் இப்ப திடீர்னு மகள்னு சொல்ற? ஏன் இப்படி மாறிட்ட? இத்தனை நாளா நான் அப்படிதான் சொன்னேன். ஆனா எல்லாமே இந்த வீட்ல மாறும்போது நானும் மாற மாட்டேனாங்க. இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க ஆசைப்படுற மாதிரி எனக்கும் மகதான் வேணும். என்ன திடீர்னு? மக பிறந்தாதானே நாம அவளுக்கு அத்தையோட பேரை வைக்க முடியும். ஐயோ அபி, மெதுவா மெதுவாங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இது வரைக்கும் இப்ப சொன்னியே, இதுதான் தி பெஸ்ட். என் உச்சி உடம்பெல்லாம் அப்படியே குளிர்ந்து போச்சு. நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு செல்வ நாயகினி அம்மா பேரா? சூப்பர் தேவி. ஆனா ஒருவேளை பையன் பிறந்துட்டா? பிறந்தா என்ன, செல்வ நாயகன் அப்படின்னு பேர் வைப்போம். செல்வான்னு கூப்பிடுவோம். அப்புறம் நம்ம புள்ள நாயகன் தான், ஹீரோ தான். இப்படி ஒரு யோசனை சொன்ன உனக்கு ஏதாவது பண்ணணுமே. என்ன வேணும்? நீங்களும் நானும் வெளியே அவுட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, இன்னைக்கு நீயும் நானும் லஞ்சுக்கு வெளியே போறோம். ஓகே, ரெடி ஆயிட்டு வா. சரியா? அவங்க நடிக்கிறாங்கன்னு நான் இன்னைக்கே உன்கிட்ட ப்ரூவ் பண்ணட்டுமா? இவ எதுக்கு அந்த தேவி ரூமுக்குள்ள போறா? நில்லுங்க. தேவி அக்கா ரூம்ல இல்லாதப்போ அவங்க ரூமுக்கு போய் நீங்க எதுக்கு அவங்களோட பொருளை எடுத்துட்டு வரீங்க? அத கேட்க நீ யாரு? நான் இப்படி போய் எடுத்தா நீங்க விடுவீங்களா? மாட்டேன். அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? ஏய், இதெல்லாம் ஏன் பொருள், நான் எடுத்துட்டு போறேன். இனிமே என் பொருள்லாம் தேவி அக்கா ரூம்ல இருக்க கூடாது. ஏன் இருக்க கூடாது? ஏன்னா என் பொருள் எல்லாம் அவங்க ரூம்ல இருக்கிறது இனிமே தேவி அக்காக்கு பிடிக்காது. அதான் ஏன்? ஏன்னா தேவி அக்காக்கு இப்ப அத்தையோட சப்போர்ட் வேற அதிகமாயிடுச்சு. என்னெல்லாம் இப்ப அவங்க மதிக்கிறதே இல்ல. என்ன வர வர தேவி அக்காக்கு பிடிக்கிறதும் இல்ல. என்ன அவாய்ட் பண்றாங்க. அதனால ஏன் பொருள் எல்லாம் இனிமே அவங்க ரூம்ல எதுக்கு? அதான்